அபாரண்யேஸ்வரர் தேவஸ்தானம், சிவன் கோவில். அந்த சிவன் கோவில்ல வாசல்ல சனி பகவானுக்கு ஒரு சன்னதி இருக்கு. மூலவரை வணங்காம வெறும் சனியை மட்டும் கும்பிட்டாக்க பிரயோஜனமே இல்லை சார். சிவ வழிபாட்டில் ஒரு அங்கம்தான் நவகிரக வழிபாடு. புரியுது புரியுது. உள்ள போய் மூலவரை கும்பிடாம உள்ள போனீங்கன்னா காலியா இருக்கும். உள்ள ஒரு மூலவர் இருக்காரு, தியாகராஜா இருக்காரு, அங்க மரகதலிங்கம் இருக்கு, அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் அங்க பூஜை நல்லா வேலைக்கு நடந்துட்டு இருக்கும். 6 கால பூஜை நடக்கும். வெளியில பார்த்தா ஜெய் 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 ஜென்னு சனி சன்னதியில கூட்டம் நிற்கும். உள்ள வந்து கூட்டமே இருக்காது. ஏன்னா மக்களுக்கு அதோடைய முக்கியத்துவம் தெரியல. அந்த சிவனை பத்தி தான் எல்லாரும் பாடியிருக்காங்க. தேவார பதிகம் பாடப்பட்டதெல்லாம் அந்த மூலவர் சிவனுக்கு தான். ஆமா ஆமா. அவரை வணங்கிட்டு இவர்கிட்ட வந்து, ஐயா சனி பகவானே உங்க தலைவரை பார்த்துட்டேன், சிவனை மூலவரை தரிசனம் பண்ணிட்டேன், என்னை காப்பாத்து, என்ன ஒன்றும் பண்ணாத அப்படின்னு. சிவன் அருள் யாருக்கு இருக்கோ அவங்கள சனி ஒன்றும் பண்ண மாட்டாரு. ஆமா. ஆனா சிவனையே கும்பிடாம சனியை மாத்திரம் கும்பிட்டுட்டு திரும்பி போற கும்பல் இன்னைக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சு. திருநள்ளாறு போறவங்களுக்கு அந்த விழிப்புணர்வு வரணும். ஓகே ஓகே ஓகே, சிறப்பு. இப்போ திருநள்ளாறு பார்த்தோம், ஹரிகேசநல்லூர் பார்த்தோம். அதை தாண்டி முக்கியமாக சனியினுடைய அருளை பெறதுக்கு வேற ஏதாவது சன்னதிகள்? நிறைய கோவில்கள் இருக்கு சார். சனியுடைய சன்னதி, விசேஷமான சன்னதிகள், சனி குடும்பத்தோட இருக்கிற கோயில்லாம் இருக்கு. அந்த மாதிரி ஒரு சில சன்னதிகள்லாம் இருக்கு. அதே மாதிரி சனியும் அக்னியும் சேர்ந்து வழிபட்ட இடம் திருக்கொள்ளிக்காடு. அதை இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க, பொங்கு சனி நடக்கிறவங்க மட்டும்தான் அங்க வரணும்ன்றாங்க. அப்படியெல்லாம் இல்லை, எல்லாரும் போகலாம். பாடல் பெற்ற திருமுறை தலங்கள்ல அதுவும் ஒண்ணு. ஒரு விசேஷமான சிவன் கோவில் திருக்கொள்ளிக்காடு. கொள்ளினா அக்னி. அக்னி தேவனும் சனி பகவானும் சேர்ந்து சிவனை வழிபட்ட இடம். எல்லா இடத்துலயுமே சிவன் தான் சார் மெயின். புரியுது. அவரை தான் பிரதானம். சிவனை சனி வழிபட்ட இடம், சிவனை அக்னி தேவன் வழிபட்ட இடம் திருக்கொள்ளிக்காடு. அந்த மாதிரி சிவனை இந்த கிரகங்கள் வந்து வழிபட்டதனால் அந்த கோயிலுக்கு ஒரு சிறப்பு. அப்படி இருக்கும்பொழுது அந்த சனி பகவான் வழிபட்ட சிவனை விட்டுவிட்டு வெறும் சனி பகவானை மட்டும் கும்பிட்டு வந்தானே என்ன பிரயோஜனம்? ஒன்றும் இல்லை.